श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। முன்னை வினையகல மூங்கிற் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் வழுதின்னி நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி இராமானுசமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதியோத இசைநெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டுனதடி போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம இராமானுசா இதென் விண்ணப்பமே. ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமராய் எழுந்தருளி இருக்கும் யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளினுடைய திருவடிவாரத்திலே அடியேன் தண்டன் சமர்ப்பித்து இந்த உபன்யாசத்திலே அடியனுக்கும் ஒரு பங்கு கொடுத்தமைக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு இன்று ராமானுச நூத்தந்தாதியிலே 41வது பாசுரம் முதல் 45வது பாசுரம் முடிய நாம் 5 பாசுரங்களின் பொருளை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த காலக்ஷேபத்திலே திவ்ய பிரபந்த தாரையிலே கிரமேண நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்பேற்பட்ட மகாபாகியத்தை நமக்கு ஜீயர் சுவாமிகள் அனுகிரகித்திருக்கிறார். அந்த பாக்கியம் இந்த ஒரு வருட காலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதிலே இருக்கிறதுக்குள்ள ரொம்ப உயர்ந்த கிரந்தமான ராமானுச நூத்தந்தாதி, பிரபன்ன காயத்ரி என்றெல்லாம் புகழ்பெற்ற இந்த ஸ்ரீ ராமானுச நூத்தந்தாதி என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் 41வது பாசுரம் முதல் 45வது பாசுரம் ஈராக நாம் அனுபவிக்க இன்று நமக்கு சித்தமாக இருக்கிறது. எம்பெருமானாரினுடைய திருநாம பிரபாவம் மற்றும் அவருடைய குணங்கள் இவை இரண்டும் ரொம்ப புஷ்கலமாக இந்த 5 பாசுரங்களினாலே நமக்கு காட்டப் பெறுகிறது. ரொம்ப உயர்ந்த பாசுரங்கள், ஒவ்வொன்றுமே ரத்னங்களான பாசுரங்கள். அதிலும் முக்கியமாக இந்த 5 பாசுரங்கள், இதுல எவ்வளவு உயர்ந்த அர்த்தங்களை திருவரங்க தமுதனார் நமக்காக அருளி இருக்கிறார் என்பதை இன்று நாம் அனுபவிப்போம். இதற்கு வியாக்கியானம் அருளி செய்த மணவாள மாமுனிகள், பிள்ளைலோகம் ஜீயர் இவர்கள் இருவரையும் நெஞ்சால் நினைந்து அவர்கள் காண்பித்த வழியே நாமும் இந்த பாசுரங்களின் அர்த்தங்களை அனுபவிக்க தொடங்குவோம். இந்த ராமானுச நூத்தந்தாதினா என்னன்னு நாம் பார்த்திருப்போம். இந்த ராமானுச நூத்தந்தாதியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுசனின் திருநாமம், அந்த திருநாமம் வரும்படிக்கு 108 முறை எப்படி பிராமணோத்தமர்கள் எல்லாரும் தினந்தோறும் காயத்ரியை ஜபிக்கிறார்களோ 108 முறை, அதுபோலே பிரபன்னர்களான நமக்கு
தினந்தோறும் ஜபிக்க வேண்டிய திருநாமமாக தினந்தோறும் குரோர் நாம சதா ஜபேத்துன்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படி நமக்கு சாவித்திரியாக இருக்கக்கூடிய இந்த ராமானுசனின் திருநாமம், ராமானுஜே தேஷா சதுரா சதுரக்ஷரின்னு சொல்லப்படக்கூடிய சதுரக்ஷரியான இந்த திருநாமத்தை நாம் தினந்தோறும் ஸ்மரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக திருவரங்கத்தமுதனார் இந்த மகோபகாரத்தை நமக்கு பண்ணி இருக்கிறார். இதை அறிந்துதான் கோவில்களிலும் கிரகங்களிலும் நித்யானுசந்தானத்திலே ராமானுசனுத்தந்தாதியும் சேர்த்தே நாம் தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டும்னு நியமனமாகி இருக்கிறது. அதை பின்பற்றித்தான் நாமும் தினந்தோறும் இந்த ராமானுசனுத்தந்தாதியை அனுசந்தித்து கொண்டு வருகிறோம். அப்படி அனுசந்திக்கும் பொழுது அதனுடைய ஆழ் பொருள்களை எல்லாம் சேர்த்து நாம் அனுசந்தித்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். ராமானுசனுத்தந்தாதி சொல்லும் பொழுதே இன்பமாக இருக்கும். அதுவும் பொருளறிந்து நாம் சொன்னோமாகில் அந்த இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. எம்பெருமானாரின் குணங்கள் ஆயித்தே. சாதாரண லௌகிக மனுஷர்களை குறித்த எவ்வளவோ பாட்டுக்களே நமக்கு இன்பமாக இருக்கிறது லோகத்தில் உள்ளாருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கல்யாண குணகணராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் அவர் எவ்வளவு பெரிய வாத்சல்ய யுக்தர். அந்த எம்பெருமானாரின் திருநாமங்களை பாசுரங்கள் தோறும் வைத்து சொல்லப்பட்ட இந்த ராமானுசனுத்தந்தாதி, அவருடைய கல்யாண குணங்களை எடுத்து இயம்பக்கூடிய இந்த ராமானுசனுத்தந்தாதி நமக்கெல்லாம் எவ்வளவு இன்பத்தை தரும். கேட்டாலும் இன்பம், அந்த அர்த்தத்தை அனுசந்தித்தாலும் இன்பம். இப்படி எம்பெருமானாரோடே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராமானுசனுத்தந்தாதி மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ராமானுசனுத்தந்தாதி எம்பெருமானார் தாமே இருந்து செவிசாய்த்து அங்கீகரித்தது. எப்படி ஸ்ரீராமாயணம் அது பெருமாள் முன்பாக ராமபிரான் முன்பாக அரங்கேற்றப்பட்டு இந்த ராமபிரான் அந்த ஸ்ரீராமாயணத்துக்கு தலையசைத்து கேட்டாரோ, அந்த மாதிரி இந்த ராமானுசனுத்தந்தாதியும் நம்பெருமாள் முன்பாக அரங்கேற்றப்பட்டது, பெரிய பெருமாள் முன்பாக அரங்கேற்றப்பட்டது. எம்பெருமானார் இருந்த காலத்திலேயே அவர் முன்பாக கடைசி 3 பாசுரங்கள் அருளி செய்தார் என்று சரித்திரங்களை நாம் கேள்வி உறுகிறோம். அப்படி ரொம்ப பிரசித்தமாக எம்பெருமானாருக்கு எவ்வளவோ புகழ் இருக்கலாம், எம்பெருமானாரை குறித்து எவ்வளவோ ஸ்தோத்திரம் அவதரித்து இருக்கலாம். எல்லாத்துக்கும் தலையாக இருக்கக்கூடியது இந்த ராமானுசனுத்தந்தாதி என்கிற இந்த ஸ்தோத்திரம் தானே. நம்பெருமாள் ஆசையாக இன்னும் திருவரங்கத்திலே எந்த ஒரு வாத்திய கோஷமும் இல்லாமல் தான் செவி சாய்க்கிறான். இந்த சப்தாவரணத்தன்று ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலும் இந்த ராமானுசனுத்தந்தாதியை செவி சாய்க்கிறான்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் பங்குனி உற்சவம் இப்பதான் நடந்து முடிந்தது. இந்த பங்குனி உற்சவத்திலே பங்குனியில் உத்திர நாள் பெரிய பிராட்டியாரோடு சேர்த்தி மகோத்சவம் நடைபெறுகிறது. ஏக சிம்ஹாசனத்திலே பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாருமாக எழுந்தருளியிருந்து நம்ம எல்லாரையும் அனுகிரகித்து உஜ்ஜீவனத்தை தருகிறார்கள் நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் முடிந்த பிறகு அடுத்த நாள் எம்பெருமான் திருத்தேரிலே எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டருளுகிறான். அது முடிந்த பிறகு அந்த நாள் பங்குனி ஹஸ்தமாக அமையும். பெரும்பாலும் உத்திரத்திலே சேர்த்தி, இப்ப அடுத்த நாள் ஹஸ்தம் அல்லவா, பங்குனி ஹஸ்தம். அன்றுதான் இந்த பங்குனி உற்சவத்தின் சப்தாவரணம். அன்றைக்கு எம்பெருமான் இந்த ராமானுசனுத்தந்தாதியை திருவீதிகளிலே கேட்கிறான். அன்னைக்கு என்ன கேட்பதிலே விசேஷம் என்றால், அன்றைக்குத்தான் திருவரங்கத்தமுதனாரின் திருநக்ஷத்திரம் பங்குனி ஹஸ்தம். இந்த ராமானுசனுத்தந்தாதியை அருளி செய்த திருவரங்கத்தமுதனார் அவருடைய திருநக்ஷத்திரமாக இருக்கிறது. இப்ப எவ்வளவு பாக்கியம் பாருங்கோ. இந்த ராமானுசனுத்தந்தாதியை அருளி செய்த திருவரங்கத்தமுதனாரின் திருநக்ஷத்திரத்தன்று பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருவீதியிலே அவர் அருளி செய்த இந்த ராமானுசனுத்தந்தாதியை செவி சாய்த்து கொண்டு வருகிறார்னா, இந்த மாதிரி ஒரு மகாபாகியம் வேற எந்த ஒரு கவிக்கு கிடைக்கும், வேற எந்த ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு கிடைக்கும்? கிடைக்காதல்லவா. யாருக்கும் இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குமா? நம்பெருமாள் திருவீதியிலே எந்த ஒரு சப்தமும், மேள தாளங்கள் வாத்தியங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த இரவு பொழுதிலே நல்ல சகலகலா பரிபூர்ணனான சந்திரனானவன் ஆகாயத்திலே ஒளி வீச அந்த பௌர்ணமியோடு கூடி வரும். அப்படி இருக்கக்கூடிய இரவு பொழுதிலே அழகாக எம்பெருமான் சித்திரை வீதிகளிலே இந்த ராமானுசனுத்தந்தாதியை செவிசாய்த்து கொண்டு திருவரங்கத்தமுதனார் திருநக்ஷத்திரத்தை தானும் கொண்டாடுகிறான்னு, இதை விட பெரும் பாக்கியம், பெரிய பேரு, பெரிய ஒரு பெருமையானது வேற எந்த கிரந்தத்துக்கு உண்டு? வேற எதுக்கும் கிடையாது. ஆகையாலே நம்பெருமாளாலே எடுத்து நமக்கு அளிக்கப்பட்ட இந்த சம்பிரதாயத்திலே நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்த எம்பெருமானார் தரிசனத்திலே மிகவும் முக்கியமான கிரந்தம் ராமானுசனுத்தந்தாதி என்பது. ராமானுசனுத்தந்தாதியிலே 108 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன.
அதிலே 41வது பாசுரம் முதலாக இன்று நமக்கு அனுபவத்துக்கு விஷயமாகிறதுன்னு பார்த்தோம். இந்த 41வது பாசுரத்திலே என்ன அருளி செய்கிறாருங்கிறத மணவாள மாமுனிகள் அவதாரிகையிலே காட்டுகிறார். எம்பெருமானார் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார். எம்பெருமானார் எதற்கு அவதரித்தார்? இந்த உலகத்தை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக. அப்படி எம்பெருமானார் வந்து அவதரித்த உடனே இந்த லோகம்லாம் எப்படி திருந்தித்துன்னு பார்த்தா எல்லாரும் திருந்திட்டா. எம்பெருமானார் சம்பந்தம் பெற்று எல்லாரும் உஜ்ஜீவனம் அடைய ஆரம்பித்து விட்டார்கள். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எம்பெருமான் நிறைய பண்ணான். இப்ப பகவான் இவ்வளவு அவதாரங்களை பண்ணியும் திருந்தாத இந்த சம்சாரம் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அவதரித்த பிறகு திருந்தித்தே என்ன ஒரு ஆச்சரியம் என்று அந்த ஆச்சரியத்தை அனுசந்தித்து எம்பெருமானாரின் திருவவதாரத்தின் பெருமையை கொண்டாடுகிறார் இந்த 41வது பாசுரத்திலே. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் நம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானல் தலை கொண்டு நாரணர் காயினரேன்னு பாசுரம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கான்னா லௌகிகர்களாக இருக்கிறார்கள். உலகம்னா என்ன? லோகம். இப்போ உலகோர்கள்னா லௌகிகர்கள்னு அர்த்தம். இந்த லௌகிகர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா எம்பெருமான்னு வந்துட்டாலே கதவை சாத்திடுவான். இப்ப பகவான் அவனுடைய திருநாமத்தை காதாலும் கேள சகியாதவர்கள். இப்ப பகவானே வந்து நம்முடைய கிரகத்தின் வாசலிலே நின்று நான் உள்ள வரலாமான்னு கேட்டா கூட அவன் முகம் திரும்பும்படிக்கு கதவடைக்க கூடியவர்கள் இந்த லௌகிகர்கள். பகவத் சரித்திரம் பகவத் வைபவம்ங்கிறதே பொறாதவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்சாரிகளை திருத்த வேண்டும்னு எம்பெருமான் திருவுள்ளத்திலே கொண்டான். அந்த பகவத் திருவுள்ளம் அப்படி ஆன உடனே என்ன பண்ணான்னு சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்திப்பித்தான். சாஸ்திரங்கள்னால இந்த லோகம் திருந்தித்தா? திருந்தல. சாஸ்திரங்கள்ல எது செய்யாதன்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சுது, எது செய்யன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாது. இப்படி இருந்தது இந்த உலகம். இப்ப சாஸ்திரங்களினாலே திருந்தாத உலகத்தை நாம் நேரே சென்று திருத்துவோம்னு பார்த்தான் எம்பெருமான். இது எப்படி? ராஜா வந்து முதல்ல ஒரு இடத்தை வந்து தான் கிரகிக்க வேண்டும்னா ஒரு ஓலை அனுப்புவான், இந்த இடம் எனக்கு சொந்தம், நீ இங்க இருக்கக்கூடாது. அதையும் நிராகரித்தாராகில் தானே போர் தொடுத்து போவான். அந்த மாதிரி எம்பெருமான் போர் தொடுத்து வருகிறான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் தோறும் அதைத்தான் அருளி செய்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து. இப்ப மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு நாமும் பிறக்கிறோம். நமக்கேத்த மாதிரி எம்பெருமானும் இந்த மண்மிசை இந்த மண்ணிலே யோனிகள் தோறும் பிறந்து பற்பல ஜென்மங்களிலே அவதரிக்கிறான் எம்பெருமான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு ஆழ்வார் அருளி செய்தாரு. இப்ப பிறப்பில் பல்பிறவி பெருமான்னு எம்பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு எம்பெருமான் பிறந்து கொண்டே இருக்கிறான் இந்த சம்சாரி சேதனரை உஜ்ஜீவிப்பதற்காக. இப்படி மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எம்பெருமான் அதுவும் எப்படி அருளி செய்கிறார் திருவரங்கத்தமுதனார் பாருங்கோ. யோனியில பிறக்கல, யோனிகள் தோறும் பிறந்து. இப்ப இந்த ஒரு ஜென்மத்தை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன்னு சொல்லல. இந்த மண்ணுல என்னென்ன ஜென்மங்கள் இருக்கோ எல்லா ஜென்மத்தையும் எடுத்துட்டான். தேவனாக வந்து அவதரித்தான், மனிதனாக வந்து அவதரித்தான், ஒரு திரியக்காக, ஒரு ஸ்தாவரமாக, ஒரு பன்றியாக தோன்றினான், நரங்கலந்த சிங்கமாக வந்து அவதரித்தான். மாதிரி பற்பல அவதாரங்களை எம்பெருமான் மேற்கொள்ளுகிறான். எதற்காக? நம்மை எல்லாம் திருத்த வேண்டுங்கிறதுக்காகத்தானே. இப்ப மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எம்பெருமானும் வந்து கர்ப்பவாசம்ங்கிற அந்த மகா கிளேசத்தை அனுபவித்து பிறக்கிறான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா. எங்கள் மாதவன்கிற எங்களுடைய மாதவன் யார் இப்படி பண்ணான? மாதவன் ஸ்ரீயப்பதி, ஸ்ரீமானாக இருக்கக்கூடியவன். அவன் தானே இப்படி பல பிறவிகளை எடுத்தான். ராமனாக என்ன, கண்ணனாக என்ன, நரசிம்மமாக என்ன, வராகமாக என்ன, திருவிக்ரமாவதாரம் என்ன, இன்னும் பற்பல அவதாரங்களை எடுத்திருக்கிறான், இன்னும் எடுக்கவும் போகிறான். இப்படி எதுக்கு பண்ணான? எங்கள் மாதவனே, எம்பெருமான் பண்ணது கிருபையினால. இந்த லோகத்தில் உள்ளாரெல்லாம் இப்படி நம்மை விட்டு அகன்று போகிறார்களே, இவர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனத்துக்கு ஒரு வழியே இல்லாம போறதே, இவர்களுக்கு சாஸ்திரத்தை கொடுத்தும் சாஸ்திரத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாளே, இவர்களை நாமே நேரா சென்று ரட்சிப்போன்னு தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே வந்து அவதரித்தான். வந்து அவதரித்து அவர்களுக்கு தன்னுடைய அழகை காட்டி நிறைய உபதேசம் பண்ணி திருத்தணும்னு பார்த்தான்.
ஏன்னா அவன் மாதவன். எம்பெருமான் கிருபையினாலதானே அவதரித்தான். அந்த கிருபையை தூண்டுவிக்க கூடியவள் யாருன்னா பிராட்டி. இப்ப மாதவன்ன பிராட்டி, திருமகள் கேழ்வன்னு பொருள். அந்த பிராட்டியானவள் எம்பெருமான் திருமார்பிலே இருந்து கொண்டு தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷகான்னு பிரமாணம் சொல்லும்படிக்கு எம்பெருமானுக்கு கருணை வடிவாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. இந்த கருணையை தூண்டக்கூடியவளே பிராட்டி தான். எம்பெருமானே இவர்கள்லாம் திருந்த மாட்டா அப்படின்னு மனதுல நினைத்து கொண்டானாகில் கூட அப்பொழுதும் பிராட்டி வந்து நம்ம குழந்தைகள் அப்படி விடலாமா, இந்த குழந்தைகளின் குற்றத்தை பார்க்கல் ஆகுமான்னு சொல்லி நல்ல வார்த்தைகளினாலே எம்பெருமானை திருத்தி எம்பெருமானுக்கு கருணையை ஏற்படுத்தி நம்மை ரட்சிக்க வைக்கிறாள் அல்லவா. ஆகையாலே அவன் மாதவனாக ஸ்ரீயப்பதியாக இருப்பதினாலே மறுபடி ஜன்மத்தை எடுக்கிறான் நம்மை ரட்சிப்பதற்காக. எம்பெருமான் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள். இந்த உலகோர்கள்லாம் எப்படின்னா கண்ணுற நிற்கிலும் காணகில்ல. எம்பெருமான் இப்படி அவதரித்த பொழுது எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும்னு எம்பெருமான் அப்படியே கண் முன்னாடி சுத்தி சுத்தி வரான். இப்ப இந்த கண்ணுக்குள்ள வந்து நிற்கிறான். அப்படி இருந்தால் கூட சர்வ காலத்திலும் சர்வ தேசத்திலும் சர்வ பிரகாரத்தாலும் எல்லாருடைய கண்ணுக்கு விஷயமாக எம்பெருமான் வந்து நின்னால் கூட அவனை நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிக்கொள்கிறார்கள் இந்த சம்சாரிகள்னு அருளி செய்கிறார்கள். இப்ப கண்ணுக்கு விஷயமாக்கி கொண்டு நிற்கிறான். இப்ப எம்பெருமானினுடைய திருமேனி அப்படிங்கிறது வாங் மனசுக்கு எட்டாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பரமபதத்திலே நித்தியசூரிகளுக்கு சதா சேவியமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம். அப்பேற்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை இந்த மனிதனின் கண்ணுக்கு இலக்காக்கி கொண்டு எம்பெருமான் வந்து பிறக்கிறானே, அது என்ன ஒரு அந்த பிறவின்னு எம்பெருமானுக்கு நினைத்தாலே ஆழ்வார்கள்லாம் வந்து அப்படியே பிறந்தவாறும் அப்படின்னு 6 மாதம் மோகித்து கிடப்பர் ஆழ்வர். இப்படி எம்பெருமான் வந்து பிறத்தல்ங்கிறதே அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எம்பெருமான் எவ்வளவு ஒரு கருணா பரதந்திரனாக இருந்து இந்த உலகத்திலே பிறக்கிறான். இந்த கருணையினாலே தானே பிறக்கிறான். கண்ணுற நிற்கிலும் யாருக்கும் எட்டாதவன், வேதங்களுக்கு கூட எட்டாத பரம்பொருள் வந்து நம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல நின்னான். ராமனாக கண்ணனாக வந்து நாம் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி எம்பெருமானானவன் வந்து நின்னான். அப்படி கண்ணுற நிற்கிலும் காணகில்லா, எதையும் பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டாளா? எல்லாரும் பார்த்தாலே, கண்ணனை பார்த்தாலே. சிசுபாலன் கூட கண்ணை திறந்துதானே கண்ணனை பார்த்தான்னு. கண்ணனை பார்த்தல்னா வெறும் கட்கண்ணாலே பார்த்தல் கிடையாது. இவன் நமக்கு சேஷி, இவன் நம்முடைய சுவாமின்னு பார்க்க வேண்டும். அப்படி யாருமே பார்க்கவில்லை. இவன் நம்ம சுவாமின்னு யாருக்குமே தெரியல. உலகோர்கள் எல்லாரும் அஜ்ஞானத்தினாலே அவஜானந்தி மாம் மூடாகா அப்படின்னு கண்ணனே வெறுத்து கொண்டானே. இப்ப கண்ணனை பார்த்து என்ன நினைச்சுண்டா, இவன் நம்முடைய உறவுக்காரன், இவன் ஒரு தேரோட்டி, இவன் எதுகுலத்திலே உதித்தவன், இவனுக்கு பட்டாபிஷேகமே கிடையாது, தாழ்ந்த க்ஷத்ரியன், இப்படித்தானே எல்லாரும் நினைத்து கொண்டார்கள். யாராவது இவன் பரம்பொருள்னு நினைத்து கொண்டாள். ஏதோ ஒரு பீஷ்மன், ஏதோ ஒரு விதுரன், எங்கேயோ ஒரு மாலாக்காரர், யாரோ ஒரு அக்ரூரன், இவ்வளவுதான் 4 பேர் தான் கிடைச்சா கிருஷ்ணாவதாரத்திலே இவனை சுவாமியாக நினைத்து கொள்ள. மற்ற பேருக்கெல்லாம் தெரிந்ததா? ஒன்னும் தெரியலையே. கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உள்ளார்கள் எல்லாரும் என்ன பண்ணான, அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. இப்ப இந்த உலகோர்கள் எல்லாரும் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய வப்பொழுதே. இப்ப எம்பெருமானார்ங்கிறவர் திருவவதரித்தார். அந்த க்ஷணமே, அந்த க்ஷணத்திலேயே எல்லாருக்கும் ஞானமானது அப்படியே நன்னா வளர்ந்தது. பகவான் தான் சேஷி, ஸ்ரீயப்பதி தான் நமக்கு தலைவன், சுவாமின்னு எல்லாருக்கும் ஞானம் பிறந்ததுன்னு அருளி செய்கிற. இப்ப எம்பெருமான் எவ்வளவு ஜென்மம் எடுத்திருப்பான், எவ்வளவு அவதாரங்களை பண்ணியிருப்பான். ஒரு அவதாரத்திலும் கூட அவன்தான் சுவாமி அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா எம்பெருமானார் அண்ணலி ராமானுசன் அருளி செய்தார். நம்ம அண்ணல் ராமானுசன். அண்ணல்னா என்ன அர்த்தம்? அண்ணல்னா ஒரு சுவாமின்னு அர்த்தம். சுவாமின்னு என்ன அர்த்தம்? சொத்தை காக்கக்கூடியவன் தானே சுவாமி. தனக்கு உரிய ஒரு சொத்து, அந்த சொத்தை அவன் ரட்சிக்கிறானோ அவன் தான் சுவாமி. இப்ப எம்பெருமானார் பார்த்தார், இவர்கள் எல்லாம் என்னுடைய சொத்து, நான் தான் ரட்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆசிரிதருடைய இழவு பேறுகள் தம்மதாம்படியான சுவாமித்துவ பிராப்தியை உடையவர் அப்படின்னு அருளி செய்தார் மணவாள மாமுனிகள். இப்ப இந்த ஒரு சொத்து, அந்த சொத்து இடிஞ்சு போச்சுனாலும் அதோட வலி சுவாமிக்கு தான்.
அது நன்னா புஷ்டியா வளர்ந்து இருந்தாலும் அதோட சந்தோஷம் சுவாமிக்கு தான். அந்த மாதிரி இந்த சம்சாரிகள் எல்லாம் இப்படி துன்பப்படுகிறார்களே, எம்பெருமான் இப்படி அவதாரம் பண்ணா கூட அந்த எம்பெருமான கண்ணால பார்க்க மாட்டேன்னு இருக்கிறார்களே, இவர்களையெல்லாம் என்னன்னு பண்றது அப்படின்னு இவர்களை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக அண்ணலி ராமானுசன் எம்பெருமானார் உலகத்தையெல்லாம் வாழ்விப்பதற்காக வந்து தோன்றிய அவ்வப்பொழுதே இந்த உலகத்திலே வந்து ஸ்ரீபாஷ்யம் முதலானவற்றை எல்லாம் செய்து அந்த க்ஷணமே எல்லாரையும் திருத்திட்டார். இப்ப வந்து தோன்றிய வப்பொழுதேன்னு என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு வகையாக எம்பெருமானார் வந்து அவதரித்த காலத்திலே எம்பெருமானார் எழுந்தருளி ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை எல்லாம் செய்து எல்லாரையும் திருத்தின சமயத்திலே, அவ்வளவு கூட வேண்டாம், சித்திரையில் திருவாதிரையில் எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரிலே எந்த க்ஷணத்திலே அவதரித்தாரோ அந்த க்ஷணமே என்ன ஆயிடுத்து அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஞானமானது தானாகவே வளர்கிறது. எம்பெருமானார் இந்த பூலோகத்திலே திருவடி பதித்த க்ஷணம் ஞானமானது எல்லாருக்கும் கொழுந்து விட்டு வளர்கிறது. வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரும் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. யாரு? லௌகிகர்கள். கண்ணன் நேர்ல வந்து நின்னாலே பார்க்க மாட்டேன்னு கண்ண மூடக்கூடிய லௌகிகர்களுக்கு என்ன வந்தது? இப்ப என்ன? ஞானம். இந்த ஞானம்ங்கிறது நன்னரும் ஞானம். இப்ப தங்களாலே யத்தனத்தினாலே ஸ்வயத்தனத்தினாலே அதை பெறவே முடியாது. ஆச்சாரியன் கிருபை ஒழிந்த அந்த ஞானமானது ஏற்படாது. அப்படி ஒரு துஷ்பிராபமான ஒரு ஞானத்தை தலை கொண்டு, அது எவ்வளவு ஆயிடுத்துன்னா முழுவதுமாக வந்துடுதான். ஞானம் அதிசயித்து, தலை கொள்ளுதல்னா அதிசயித்தல். ரொம்ப நிறைய ஞானம் வந்துடுத்து எல்லாருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து எம்பெருமானார் சொல்லிட்டார் இவன் தான் பரதேவதைன்னு. உடனே நாராயணனே பரதெய்வம்னு எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு நாரணர் காயினரே, நாராயணன் என்னும் திருநாமத்தை உடைய பரதேவத்தை இருக்கிறானே ஸ்ரீமன் நாராயணன் சர்வஸ்மாத் பரன், அந்த எம்பெருமானுக்கு ஆயினரே எல்லாரும் சேஷமாக ஆனார்கள் அப்படின்னு இந்த 41வது பாசுரத்தினாலே எம்பெருமானாரின் அவதார வைபவத்தை கொண்டாடுகிறார். இப்ப இதை எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னு பார்த்தா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். இப்ப ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே எம்பெருமான் எவ்வளவோ அவதாரங்கள் பண்ணி இந்த சேத்தனரை திருத்தணும்னு பார்த்தா கூட திருந்தாத சேதனர்கள் எம்பெருமானார் அவதாரத்திலே திருந்தினார்கள். இப்ப பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடினாரே, இந்த எம்பெருமானார் திருவவதாரத்தை தானே கொண்டாடினார். இப்படி பொலிக பொலிக பொலிகான்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்திக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாரே, அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி எத்தாலே வந்தது? எம்பெருமானார் திருவவதாரத்தாலே. எம்பெருமானார் இந்த லோகத்திலே திருவடி பதித்திலராகில் நமக்கு உய்வில்லை என்று நிச்சயித்து நாமும் இருக்கலாம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு இன்றி வரைக்கும் என்னைக்கோ 1000 வருடத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் அவதரித்தார், அதனால 4 பேர் உய்ந்து போனான்னு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பற்பல ஆண்டுகளுக்கும் இந்த கலியுகம் முடியும் வரைக்கும் நமக்கு ஒரு சரணம்னு ஒண்ணு இருக்கும்னு அது என்னது? எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அல்லவா? அந்த இப்படி பற்பல ஆண்டு காலம் 1000 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் வாழ்விக்கக்கூடிய அந்த ராமானுசர் அப்படி பிறந்தார், அப்படி அவதரித்தார். அந்த க்ஷணமே லௌகிகர் எல்லாருக்கும் ஞானம் வந்தது. எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆனார்கள். எல்லாரும் நாராயணனே பரதெய்வம்னு ஒப்புக்கொண்டார்கள். எல்லாரும் அவனுக்கு சேஷபூதர்களாக ஆகி சரணாகதியை அனுஷ்டித்தார்கள். எம்பெருமானார் திருவடியை பத்தி கொண்டு எல்லாரும் பரமபத தேர போனார்கள்னு இப்படி எம்பெருமானாரின் அவதாரத்தை என்னான்னு கொண்டாடுறது? நாரணர் காயினரேன்னு ஆச்சரியத்திலே அருளி செய்கிறார் திருவரங்க தமுதனார் 41வது பாசுரத்தினாலே. 42ஆம் பாட்டு கீழே 41வது பாசுரத்திலே பகவத் அவதாரங்களிலே திருந்தாதவர்கள் கூட எம்பெருமானார் அவதரித்த பின்பு திருந்தினார்கள்னு சொன்னார். உடனே கேள்வி வந்தது, நீர் எங்க போய் பார்த்தீர்? எல்லாரும் திருந்தினார்கள்னு சொன்னா போதுமா? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாமா? எதையும் பொதுப்படையாக பேசிடலாம், எல்லாரும் பேசிடலாம். ஆனா யாராவது ஒருத்தர் அப்படி இருக்காளா? திருந்தினவா யாராவது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே ஒரு உதாரணத்தை இன்னார் திருந்தினார்னு காண்பிக்கிறதுக்கு சித்தமா இருக்கணும்ல. அப்பதானே நாம் சொல்லுவது உலகத்திலே எடுபடும். உடனே இவர் பார்த்தார், இந்த மாதிரி கேள்வி வரும், அதனால இன்னார் திருந்தினா அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லையே. ஆகையாலே பார்த்தார், இன்னார் திருந்தினான்னு சொல்லணும். இப்போ உலகத்தை பார்த்தார், உலகத்துல தன்னை விட தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லையா. அதனால திருவரங்க தமுதனார் சொல்கிறார், நான் திருந்தினேனே, நானே திருந்திட்டேன்னு உலகத்துல யாருதான் திருந்த மாட்டா? உலகத்துல யாருதான் திருந்த மாட்டா? நானே திருந்திட்டேனே.
அப்படின்னு அருளி செய்கிறார். இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனாரை எம்பெருமானார் திருத்தினபடியை அருளி செய்கிறார். இந்த 42ஆம் பாசுரத்திலே திருவடியானவன் பிராட்டி சகாசத்திலே தூதாக போன பொழுது இப்ப சொல்கிறான், இப்ப இந்த கடல் இருக்கு, கடலை தாண்டி மலைகள்லாம் இருக்கு, அதற்கு மேல பெரிய பெரிய மதில்கள் இருக்கு, அதற்கு மேல ஆயுதங்களோட ராட்சசர்கள்லாம் நிற்கிறார்கள், எல்லாம் மாயாவிகள், இவர்களை எல்லாம் தாண்டி எப்படிப்பா வானர சேனை இங்க வந்து இவர்களெல்லாம் தோக்கடிக்கும்னு பிராட்டிக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஆகையால திருவடி சொன்னார். திருவடி தன்னை பார்த்து சொல்லிக்கிறார், இந்த வானர சேனை இருக்கே, நான் தான் அங்கேருந்து கடலை ஒரே குதியில தாவி வந்திருக்கேன். நான் யாரு தெரியுமோ, அந்த வானர சேனையிலே இருக்கிறதுலே பலம் கம்மியானவன். இப்ப வானர சேனையிலே கடைசி ரேங்க்ல இருக்கக்கூடியவன் நானே இப்படி வந்திருக்கேன்னு மீதி பேர்லாம் பாத்துக்கோ, எப்படி இருப்பா வானர சேனையில வீரர்கள். அந்த மாதிரி திருவடி அருளி செய்தாராம், பிராட்டிக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டுங்கிறதுக்காக. அந்த மாதிரி திருவரங்கத்த முதலார் சொல்றார், என்ன பாருங்கோ, என்னை விட தாழ்ந்தவன் உண்டோ, என்னையே எம்பெருமானார் திருத்திட்டார், வேற யாரதான் திருத்த மாட்டார் லோகத்துல அப்படின்னு தன்னுடைய நைச்சியத்தையும் தன்னை எம்பெருமானார் திருத்தின பிரகாரத்தையும் காட்டி இந்த உலகத்தில் உள்ளார் எல்லாருக்கும் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம், எம்பெருமானார் அவதரித்த பிறகு எல்லாருக்கும் வாழ்வு வந்தது என்பதனை நிச்சயிக்கிறார் 42ஆம் பாசுரத்தினாலே. ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அல தழுந்தி மாயுமென் நாவியை வந்தெடுத்தான் இன்னு மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலி ராமானுசன் தொல்லருள் சுரந்தே. முதல்ல தன்னை பத்தி சொல்லிக்கிறார். எம்பெருமானார் அவதரிப்பதற்கு முன்பாக நான் எப்படி தெரியுமா இருந்தேன், ஆயிழையாறு கொங்கை தங்கும் அக்காதல் அலற்று அழுந்தி மாயும் என் ஆவியை. என் உயிர் இருக்கே, என் உயிரானது அது மாய்ந்து போகிறதுக்கு இருந்தது. இந்த பொதக்குழின்னு சொல்லுவா சேரு, அந்த சேத்துல போய் நான் மாட்டின்ட்டோன்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்மை அது முழுக்கி விடும், கடைசியில உயிரையே போக்கிவிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம சேரு, காமங்கிற அந்த ஒரு சேத்திலே நான் மாட்டிக்கொண்டு என்னுடைய உயிர் போகும்படிக்கு இருந்தது, என்னுடைய ஆவியானது மாயும்படிக்கு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே எம்பெருமானார் கை கொடுத்து தூக்கி விட்டார். அங்கேருந்து கை கொடுத்து அந்த சேத்திலிருந்து என்னை ரட்சித்தார்னு அருளி செய்கிறார். என்ன சேருன்னா ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல். சிரக்வஸ்திராபரண அங்கராகங்களாலே தேகதோஷம் புறம்பு தோற்றாதபடி மறைத்து சேத்தனரை மோகிப்பிக்கும் அவர்கள் ஆகையாலே தங்களுக்கு அனுரூபமாக தெரிந்து பூணப்பட்ட ஆபரணங்களை உடைய ஸ்திரீகள். இந்த ஸ்திரீகள்னு இருக்கா. இந்த ஸ்திரீகள் எப்படி இருப்பான்னா, சில ஸ்திரீகள் அவர்கள் எப்படியாவது மறைக்க வேண்டும், இவர்களை மயக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவார்கள்னா, தாங்கள்கிட்ட அவ்வளவு தோஷம் இருக்கும், இருந்தாலும் அதை மூடிக்கொள்ளுவதற்காக நிறைய அனுராகங்கள், அங்கத்திலே பூசக்கூடிய பூச்சுக்கள், அதற்கு மேல ஆபரணங்கள், அதற்கு மேல நன்னா வஸ்திரங்கள், இதையெல்லாம் தரித்து கொண்டு உனக்கு நான் தான் சதிருஷி, உனக்கு நான் தான் அனுரூபைன்னு இப்படி வெளியே புறம்பூச்சு பூசிக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஆயிழையார். இப்ப நன்கு பூணப்பட்ட ஆபரணங்களை உடையவர்கள், இழைன ஆபரணங்கள். இப்ப நல்ல இந்த ஆபரணங்களை உடையவராக இருப்பதினாலே இப்ப ஆபரணங்களை உடைய ஸ்திரீகள்னு சொல்லலாம். அதுவே நிரூபகமாம்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீகள் சில பேர் இருந்தா, அந்த ஸ்திரீகளினுடைய காமபோகத்திலேயே நான் மூழ்கி இருந்தேன். கொங்கை தங்கும் அக்காதல், அவர்களுடைய ஸ்தனங்களிலேயே மூழ்கி கிடந்தேன் நான். அதற்கு மேல எனக்கு வெல்ல ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துல இப்படிலாம் இருக்கும் இப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப இந்த லோகமே எனக்கு தெரியாது, அதற்கு மேல பரமபதம்னு ஒண்ணு இருக்கும்னு எனக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாமல் இப்ப ஸ்திரீகளுடைய போகத்திலேயே கொங்கை தங்கும் அக்காதல். இப்ப அக்காதல்ங்கிற அக்காதல்னு என்ன, அப்பாஞ்ச சன்னியம்னு சொல்ற மாதிரி அத வாயால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாதுன்னா, வாச்சாம கோச்சரமாக வாக்குக்கு நிலமல்லாதபடி கைகழிந்திருக்கிற பிராவண்யமாகிற அலற்றிலே. இப்ப அது இவ்வளவுன்னு என் வாக்கால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சேரு, அலறுன சேரு. அப்படி காதல்னு இருக்கேன், இந்த ஸ்திரீகள் மேல வைத்த அந்த காதல், அந்த காதல் ஆகிற சேற்றிலே ஸ்திரீகளினுடைய போகத்திலே அழுந்தி நன்னா மூழ்கிட்டேன். மூழ்கி மட்டும் இல்ல, மாயும் என் ஆவியை, கிட்டத்தட்ட நசித்து போயிடுத்து, கிட்டத்தட்ட உயிரை பிரிய போகிறது. அப்படி இந்த உயிரானது மாய்ந்து போகிறது. இந்த உடம்பு மாயல,
உடம்போட சேர்ந்து இந்த ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆவியை உடையவனாக இருந்தேன். மாயும் என் ஆவி, வெறும் ஆவி இல்ல, நசித்து போகக்கூடிய என்னுடைய ஆத்மா. இவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தேன் நான் தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்தித்துக் கொள்கிறார் திருவரங்க தமுதனார். இப்படி ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அலர்த்தழுந்தி மாயும் என் ஆவியை என்பதாக இப்படி இருக்கக்கூடிய என்ன பண்ணார்னா, அலறு பாய்ந்து முடிய தேடுகிறவர்களை விரகரியும் தார்மிகர் வந்து எடுக்குமா போலே அப்படின்னு காட்டுற. எம்பெருமானார் என்ன பண்ணாரா, இந்த சேற்றிலே மூழ்கி இப்போ முழுகக்கூடியவர்களை எல்லாம் எல்லாரும் காக்க முடியாது. ஏன்னா நம்மளையும் சேர்த்து இந்த சேரானது மூழ்கிடும். அந்த சேத்துல போய் காலை வச்சு அவர்களை தூக்கணும்னு பார்த்தோன்னே நம்மளும் சேர்ந்து உள்ள போயிடுவோம். அதனால அதுல நன்னா டெக்னீஷியன்ஸா இருக்கணும், ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும். அதுல இருந்து யார் நம்ம காக்க முடியுங்கிற சக்தி யுக்தர்களாக இருக்க வேண்டும். இப்போ அவர்களுக்கு அதை பத்தி நன்னா ஞானம் இருக்க வேண்டும். இதுல மூழ்கினவர்களை எப்படி காக்க வேண்டும்ங்கிறது. இப்போ ஒருத்தன் பெரிய கடல்ல குதிச்சிடறான், அவனை காக்க வேண்டும்னு நீச்சல் தெரியாதவன் குதிக்க முடியுமோ? இப்போ கடலிலே யார் நன்னா வல்லவர்களோ, யார் நன்னா நீச்சல் அடிக்க வல்லவர்களோ அவர்கள் தான் குதித்து அவனை தூக்க முடியும். அந்த மாதிரி இந்த சம்சாரமாகிற கடலிலே குதித்த என்னை எல்லாராலையும் தூக்க முடியாது. அது எம்பெருமானாரால மட்டும்தான் முடியும்னு அருளி செய்கிறார். எப்படி ஒரு சாமர்த்தியம் உள்ளவன் ஏதோ ஒரு வழியாலே சேற்றிலே மூழ்கக்கூடியவனை தூக்குவானோ, அந்த மாதிரி எம்பெருமானார் என்னை வந்து தூக்கி எடுத்தார், இந்த சம்சாரத்திலிருந்து என்னை ரட்சித்தார்னு அருளி செய்கிறார். மாயுமென் ஆவியை வந்தெடுத்தான். எப்படி வந்தெடுத்தான்னு, மாமலரால் நாயகன் அரங்கன் எல்லா உயிர்கட்கும் நாதன் என்னும் தூயவன். இந்த எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு என்ன ஞானம் உண்டு, என்ன ஞானம் உண்டுன்னா அவர் எப்பொழுதும் சொல்லுவர், மாமலரால் நாயகன். ஸ்ரீயப்பதி மாமலர், இப்ப பெரிய மலரிலே வசிக்கக்கூடிய பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், திருமகள் கேழ்வனாக இருக்கக்கூடியவன் தான் எல்லா உயிர்கட்கும் நாதன். எல்லா ஆத்மாக்களுக்கும் சுவாமி அவன்தான், சேஷி அவன்தான்னு சொல்லுவாராம். எம்பெருமானார் என்ன சொல்லுவர்? திருமகள் கேழ்வன் தான், நாராயணன் ஸ்ரீயப்பதி ஒருத்தன் தான் நம் எல்லார் சகல ஜெகத் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்படி சொன்னா போதுமா? அவன் எங்கேயோ இருக்கான், திருமகள் எங்கேயோ இருக்கா, பரமபதத்துல இருக்கக்கூடியவன் எனக்கு சுவாமின்னா அவனை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாளே. அதனால இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவான், அரங்கன் என்னும். பா, அவன் எங்கேயோ இருக்கான்னு நீ நினைத்து பயப்படாத, உன் கண் முன்னாடி பள்ளி கொண்டு அருள்கிறான் பர். இதோ திருவரங்கம் கோவில், இந்த கோவிலிலே பிரணவாக்கார விமானத்துக்குள்ளாக பெரிய பிராட்டியார் கேழ்வனாக பெரிய பெருமாள் அரங்கனாக வந்து பள்ளி கொண்டு அருள்கிறார் பாரு. ஏதோ நாராயணன் வேதத்துல சொல்ற பொருளை நான் பரம்பொருள்னு சொல்ல, உன் கண் முன்னாடி இருக்கு பாரு. இப்ப கண் முன்னாடி காண்பித்தாரா, இதோ அரங்கன் திருவரங்கத்திலே பெரிய கோவிலிலே பள்ளி கொண்டு அருளக்கூடிய பெரிய பெருமாள், அவர்தான்பா உனக்கு சுவாமி, அவர்தான் எல்லாருக்கும் சுவாமி, அவர்தான் சர்வலோக சுவாமியாக இருக்கக்கூடியவன். இப்ப ரங்கநாத மமநாதன் அருளி செய்தாரே எம்பெருமானார் கத்தியத்திலே, அந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய இந்த நம்பெருமாள் அரங்கன் இருக்கிறானே, இவன்தான் எல்லா உயிர்களுக்கும் நாதன், சகலாத்மாவுக்கும் சேஷின்னு சொல்லக்கூடியவர் யாரு? என்னும் தூயவன். இப்படி சொல்லக்கூடிய தூய ஞானத்தை உடையவர், என்னும்னு சொல்லக்கூடிய. இப்ப இவ்வாறாக சொல்லுவரா எம்பெருமானார், இதோ ஸ்ரீயப்பதியான அரங்கன் இருக்கிறானே அவன்தான் சர்வ ஜெகத் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மையான ஞானத்தை உடையவர் எம்பெருமானார். இப்படி உபதேசிக்கிறச்சே ஒரு தோஷம் வந்துடும். எப்பயும் ஆச்சாரியன் ஒன்று உபதேசித்தான் ஆகில், இப்ப ஒரு கியாதி லாப பூஜைகள் அப்படின்னு சில தோஷங்கள் அந்த இடத்திலே தட்டும். என்னன்னா, சில ஆச்சாரியர்கள் கியாதிக்காக புகழுக்காக உபதேசிப்பான், சில ஆச்சாரியன் ஏதாவது பணம் கொடுப்பான் சிஷ்யன் அப்படிங்கிறதுக்காக உபதேசிப்பான், சிஷ்யன் நமக்கு சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு உபதேசிப்பான். இதுக்காக உபதேசித்தாரா எம்பெருமானார் இந்த உலகத்துல பிறந்து அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. தீதிலி ராமானுசன், தீது இந்த இடத்துல தீமையாவது என்னன்னா ஒரு காரணம் கருதி உபதேசித்தல். எம்பெருமானார் அப்படியா, தான் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை, 4 பேர் உஜ்ஜீவிக்க வேண்டும்னு மந்திரார்த்தத்தை அனைவருக்குமாக கொடுத்தவன் இல்லவா எம்பெருமானார் ராமானுசன். அந்த எம்பெருமானார் தீதிலி ராமானுசன். இந்த கியாதி லாப பூஜைகள்ங்கிற எந்த ஒரு அபேட்சையும் இன்னியே இந்த உயர்ந்த அர்த்தத்தை சர்வருக்கும் ஒரு காலமேகம் போலே வரிசையா நிற்கக்கூடியவர் எம்பெருமானார். இப்படிப்பட்ட எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா, இப்படி மாயுமென் நாவியை
தொல் அருள் சுரந்து வந்து இன்று எடுத்தான் அப்படின்னு அருளி செய்கிறார் திருவரங்க தமுதனார். இப்ப தன்னுடைய அருளை சுரந்தார். இப்ப அருள் இப்ப புதுசா உண்டாயிடுத்தான தொல் அருள் எப்பொழுதும் இருக்கு. பரம கிருபை, நிர்ஹேதுகமான கிருபையை இந்த ஜீவாத்மா மீது சுரந்து, அப்படியே ஒரு பசுவானது கண்ணை பார்த்து எப்படி பால் சுரக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானார் ஆகிறவர் இந்த திருவரங்க தமுதனார்ங்கிற ஆத்மாவை பார்த்தோன்னே அப்படி பாலாகிற கருணையை சுரந்தாராம். சுரந்து வந்து அந்த கிருபையினாலே அவரே வந்துட்டார். அவரே இந்த லோகத்துல வந்து அவதரித்து இன்று எடுத்தான், என்ன கைய பிடிச்சு தூக்கிட்டார். இன்று அந்த சேத்திலே அழுந்தி கிடந்தவனை கைபிடித்து இன்று தூக்கி விட்டார். இதை விட என்ன பண்ண முடியும் ஒரு ஆச்சாரியனானவன்? இப்ப சம்சாரம்ங்கிற இந்த மகா சேரியிலே மாட்டிக்கொண்டவர்களை தன்னுடைய அருளாலே கை கொடுத்து தூக்கி விடக்கூடியவர் எம்பெருமானார் என்று எம்பெருமானார் தமக்கு பண்ண உபகாரத்தை நினைந்து பேசினார் இந்த 42ஆம் பாசுரத்தினாலே. இப்படி பேசினதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, எம்பெருமானார் பிறந்த உடனே நானே ரொம்ப பாமரன், எவ்வளவு தாழ்ந்த சேரியிலே மாயக்கூடிய தசையிலே இருந்தவன், என்னையே ரட்சிச்சிட்டார், மீதி பேர்லாம் திருந்தறத பத்தி கேட்க வேண்டுமா அப்படின்னு தாத்பரியம் திருவரங்க தமுதனாருக்கு இந்த 42ஆம் பாசுரத்தினாலே. 43ஆம் பாட்டு. இந்த பாசுரத்திலே என்ன அருளி செய்கிறார்னு பார்த்தோமாகில், திருவரங்க தமுதனார் தமக்கு எம்பெருமானார் பண்ணின கிருபையை அனுசந்தித்தார். மனதுல அது அனுசந்தித்த அந்த அனுபவமானது அப்படியே தலைமண்டை இடுறது. வெள்ளம் தலைக்கு மேல போன உடனே என்ன பண்றாருன்னா, இவ்வளவு ஒரு மகா கிருபை இருக்கே, இதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இல்லையேன்னு உலகத்தை பார்க்கிறார். இப்ப தன்னுடைய கருணையினாலே இந்த உலகத்தை பார்த்து உபதேசிக்க தொடங்குகிறார். உலகத்தில் உள்ளீர்களே, உங்களுக்கெல்லாம் என்ன குறை? எம்பெருமானார் திருவதரித்து உலகத்திலே இருக்கிறார். இந்த ராமானுசான அந்த 4 எழுத்த உங்க வாயால சொல்ல முடியாதா? இந்த வாயால இந்த 4 எழுத்த சொன்னா இந்த கலிதோஷமானது எல்லாம் முற்றிலும் போம், இன்னும் பற்பல நன்மைகள் உண்டு அப்படின்னு தாம் பெற்ற பேரு அனைவரும் பெற வேண்டும்ங்கிறதுக்காக எல்லாருக்கும் ராமானுஜ மகா மந்திரம், இந்த நச்சேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷகான்னு கூறத்தாழ்வான் அருளி செய்தாரே, அவருடைய சிஷ்யர் அல்லவா திருவரங்க தமுதனார். அந்த ஸ்லோகார்த்தத்தை உட்கொண்டு இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். நச்சேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரின்னு சொல்லப்பட்ட ரொம்ப சாதுரியம் உள்ள அந்த 4 எழுத்து சதுரக்ஷரி மகாமந்திரம், ராமானுஜ மகாமந்திரத்தை வாயால சொல்லுங்க. இதை தவிர வேற என்ன நீங்க பண்ணணும்? உங்களை நான் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய வேதங்கள் எல்லாம் படிச்சு சஹசிராட்சரி மந்திரங்கள் எல்லாம் சொல்ல சொன்னேனா? அதெல்லாம் இல்லையே. 4 எழுத்த வாயில வராதா? இந்த 4 எழுத்து வாயில வராதவர்கள்னு உண்டா? இதை நீங்க சொல்லக்கூடாதான்னு இந்த லோகத்தில் உள்ளவர்களை பார்த்து உபதேசிக்கிறார் இந்த 43ஆம் பாசுரத்தாலே. சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தர ஓடும் படியிலுள்ளீர் உரைக்கின்னனன் உமக்கியான் அரஞ்சீரும் முருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்று சொல்லுமினே. ராமானுசன் என்று சொல்லுமினே, வாயில ராமானுசன்னு சொல்லக்கூடாதா? இந்த ராமானுசன்கிற திருநாமம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, படியில் உள்ளீர்னு கூப்பிடுறார். இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்களே, படின்னா சம்சாரம், பூமின்னு அர்த்தம். ஏன் இந்த பூமியில் உள்ளீர் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் கூட்டாரு. அந்த மாதிரி இங்கும் படியில் உள்ளீர்னு கூப்பிடுறார் திருவரங்க தமுதனார். என்னன்னா, இந்த பூமியில இருக்கிறதே பெரிய பாக்கியம்ங்கிற நவா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பூமிக்கு வரவா பாபத்தினாலே வந்து பிறக்கிறார்கள். இப்ப பாபத்தை கழிப்பதற்காகத்தானே இந்த பூமியிலே வந்து எல்லாரும் பிறக்கிறார்கள். ஏதோ ஒரு புண்ணிய பாபங்களை செய்து தன்னுடைய கர்ம வினையினாலே இந்த பூமியிலே வந்து பிறக்கிறார்கள்னு சாஸ்திரம் சொல்லான் இருக்க. இவர் இப்படி மகிழ்ந்துப்பா, நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள், படியில் உள்ளீர், இந்த படியில இந்த பூமியில இருக்கேல, இதற்கு மேல உங்களுக்கு என்ன தகுதி வேண்டும்னு கேட்கிறார் திருவரங்க தமுதனார். ஏன் இப்படி கேட்கிறாரா? மணவாள மாமனிகள் காட்டுகிறார். எம்பெருமானார் திருவதரித்தருளுகையாலே விஸ்வம்பரா புண்ணியவதி என்கிறபடியே பாக்யவதியாயிருக்கிற பூமிக்குட்பட்டவர்களே, எம்பெருமானார் இந்த பூமியில திருவதரித்தாரே, எம்பெருமானார் திருவடிப்பட்ட இந்த பூமி ஆயிட்டே, இதற்கு மேல இந்த பூமிக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? எம்பெருமானார் திருவடிப்பட்ட அந்த நிமிடம் முன்னாடி சொன்னாரே, எம்பெருமானார் வந்து தோன்றி அப்பொழுதேன்னு,
அந்த மாதிரி எம்பெருமானார் திருவடிப்பட்டதினாலே இந்த பூமியே பாக்கியம் பண்ணது. இந்த பூமியிலே உள்ளவர்கள் எல்லாரும் பாக்கியம் பண்ணவர்கள். இப்ப எம்பெருமானார் திருவடிப்பட்ட இந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் இந்த பூமியில பிறந்திருந்தா போரும், உங்கள் எல்லாருக்கும் தகுதி உண்டு, நான் சொல்வதை கேளுங்கோள்னார் திருவரங்க தமுதனார். சரி சொல்லும். இந்த உலகத்திலே எவ்வளவோ சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் கலின்னு ஒண்ணு எங்களை பிடிச்சி ஆட்டுறது அப்படிங்கிறா இந்த லோகத்துல உள்ளவர்கள்லாம். இப்ப எது கேட்டாலும் களி மேல பழிய போட்டுருவோம். நாம் என்ன வேணா பாபத்தை பண்ணுவோம், பாபம் பண்ணிட்டு கடைசியில ஏதாவது கேட்டான கலிகாலம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, கலி தலையில எல்லா பாவத்தையும் எழுதிடலாம். அந்த மாதிரி இந்த லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் திருவரங்க தமுதனார்ட்ட சொன்னா, நீர் என்ன வேணா சொல்லலாம் திருந்துன்னு, ஆனா இந்த களி பிடிச்சி எங்களை ஆட்டுறது, இந்த கலிபுருஷன் இருக்கானே அவன் விடாம எங்க தலைய பிடிச்சு ஆட்டுறான், அதனாலதான் எங்களால நல்லது பண்ண முடியல அப்படின்னு விண்ணப்பம் செய்தார்கள் லோகத்தில் உள்ளவர்கள்லாம். இப்ப திருவரங்க தமுதனார் சொல்கிறார், யான் உமக்கு உரைக்கின்றனன், நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன், கீழ் பாசுரத்துலதான் எம்பெருமானாரினுடைய அனுகிரகத்தை பிரத்யட்சமாக சாட்சாத்கரித்தவர் அல்லவா திருவரங்க தமுதனார். ஆகையால ஒன்னு அனுபவித்தவன் சொன்னா அதுல ஒரு வீரியம் உண்டு இல்ல. இப்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நம்ம எவ்வளவோ போஸ்டர்லாம் பார்க்கிறோம், இந்த மருத்துவர் நல்ல மருத்துவம் பார்ப்பார், இந்த மருத்துவரிடம் போனால் கண்டிப்பாக நோயானது சரியாகி விடும்னு எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ துண்டு சீட்டுகள் எல்லாம் கூட நாம் பார்த்தால் கூட நம்முடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அந்த நண்பனுக்கு இதே நோய் வந்தது. அவன் இந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்த பிறகு அவனுக்கு அந்த நோயானது பரிபூர்ணமாக குணமடைந்து விட்டது. அப்படி குணமான பிறகு அவன் நம்மள்கிட்ட சொன்னான், அப்பா நண்பனே, எனக்கும் இதே நோய் இருந்தது, நானும் இப்படித்தான் இருந்தேன் உன்ன மாதிரி, ஆனால் இந்த மருத்துவர்கிட்ட போன உடனே அந்த நோய் எப்படி போச்சுன்னே தெரியல, காணாம போயிடுது அப்படின்னு அனுபவித்தவன் சொன்னா நமக்கு எப்படி உடனே நாம் அந்த டாக்டர்கிட்ட போயிடுவோம். அந்த மாதிரி திருவரங்க தமுதனார் முந்தின வாசுரத்துல சொன்னார், நானும் இந்த ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அல தழுந்தி இருந்தேன், எம்பெருமானார் என்னை எடுத்தார் அப்படின்னு தான் இந்த நோயில இருந்து அதற்கு பிறகு எம்பெருமானார்ங்கிற மருந்தை குடித்து அந்த நோயிலிருந்து விடுபட்டவர் திருவரங்க தமுதனார். அதனால யான் உரைக்கின்றன, நான் சொல்றேன், எம்பெருமானாரினுடைய குணங்களை பிரத்யட்சமாக அனுபவித்த நான் கூறுகிறேன்னு திருவரங்க தமுதனார் கூறத் தொடங்கினர். என்ன சொல்றீர்? உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேளுங்கோ. இந்த சம்சார சாகரத்திலே அனந்த கிளேஷ பாஜனமான இந்த சம்சாரத்திலே துன்பப்படக்கூடிய உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லுகிறேன் அப்படின்னு அருளி செய்கிறார். என்ன சொல்கிறீர்? அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை. இந்த இடத்துல தர்மங்கள் எல்லாம் நடையாடாமல் தடுக்கக்கூடியது யாருன்னா கலி. அறம் சீரும், இப்ப அறம்னு கேட்டாலே கலியானது சீறி வந்துடுமா. அறம்னா என்ன? தர்மம். இப்ப தர்மம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அதை நாம் பின்பற்ற வேண்டும்னு எங்க யாராவது ஒருத்தர் சொன்னாலே அந்த இடத்துல கலிபுருஷன் உட்காந்துடுவான். அதெல்லாம் பண்ணக்கூடாது, தர்மம்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு கலிபுருஷனானவன் உடனே கோபப்பட்டு கொண்டு உட்காந்துடுவானா. இந்த உலகத்துல யாரும் தர்மம் பண்ணக்கூடாது, தர்மமே இருக்கக்கூடாதுன்னு அந்த கலிபுருஷனுக்கு எண்ணம். ஆகையாலே இப்படி இருக்கக்கூடிய உருகலின்னு தானே பிரபலமாக நிற்கக்கூடிய கலி, உரைத்து நிற்கிற கலியை, ரொம்ப பிரபலமான கலி, இப்ப தர்மத்தை பண்ண விடாம தடுக்கக்கூடிய ரொம்ப பலம் வாய்ந்த கலி. இப்ப இந்த பலம் வாய்ந்த கலியை நம்மால நேர அடிக்க முடியாது, நம்மால நேர ஜெயிக்க முடியாது. ஆகையாலே இதை ஓட்டிவிட வேண்டுமாகில் துறக்கும் பெருமை. இப்படி பிரபாவத்தை உடையவர் யார்? என்னென்ன? துறக்கும் பெருமை உடையவர். துரத்தல்னா ஓட்டுதல், இந்த கலியை இல்லாதபடி ஓட்டக்கூடிய பெருமை உடையவர், பெரிய புகழை உடையவர் யாருன்னா ராமானுசன், எம்பெருமானார் ஒருவர் தான். எம்பெருமானார் ஆகிற அந்த மருந்து இருக்கிறதே, இந்த எம்பெருமானார் கூட வேண்டாங்கிற, எம்பெருமானார்னு கூட வேண்டாம், அந்த எம்பெருமானார்ட்டே போக வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, ராமானுசன் என்று சொல்லுமினே. அந்த எம்பெருமானாரினுடைய திருநாமம் இருக்கே சதுரக்ஷரியான ராமானுசன், இந்த 4 எழுத்து, இந்த 4 எழுத்தை உங்க வாயால சொல்லுங்க. இந்த 4 எழுத்துக்களை உங்கள் வாயாலே சொல்ல மாட்டேலா? ராமானுசன் என்று சொல்லுமினே, அந்த ராமானுசரினுடைய திருநாமத்தை சொல்லுமினேன்னு மனசால கூட நினைக்க வேண்டாம், சும்மா வாயால சொல்லுங்கோ. இப்ப உச்சாரணம் பண்ணுங்கோள் வாயாலேன்னு காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். திருநாமத்தை உச்சாரணத்தை பண்ணுங்கோள் சொல்லிட்டார். சரி, கலிய ராமானுசர் போக்கிடுவார், அதனால எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த லௌகிகர்கள் எல்லாரும்
அப்படி நினைக்காதேல். ஏதோ கலிய மட்டும் எம்பெருமானார் திருநாமம் துரத்தும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எம்பெருமானார் திருநாமத்துக்கு பற்பல பெருமைகள் உண்டு. அது எல்லாத்தையும் சொல்லுகிறேன்னு அருளி செய்கிறார். ஒரு முறை இந்த ராமானுசன்னு திருநாமத்தை சொல்லக்கூடாதா? சொன்னா என்ன நடக்கும்? திருவும் உணர்வும் சுரக்கும். இப்ப உடனே உங்களுக்கு என்ன வரும்? திரு வரும். இங்க திருன்னா செல்வம்னு அர்த்தம் கிடையாது. எம்பெருமானாரை பிரார்த்தித்து செல்வத்தை வாங்கிட்டு நாம் என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த செல்வம் வேண்டாம் நமக்கு. செல்வத்துல தானே கலியே இருக்கு, தங்கத்துல தானே கலியே அமர்ந்திருக்கிறது. ஆகையாலே அந்த திரு வேண்டாம், எங்களுக்கு கைங்கரியமாகிற திரு வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு ஆழ்வார் பிரார்த்தித்தாரே, அந்த செல்வம் வேண்டும். இப்ப லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு இளைய பெருமாளிடத்திலே என்ன ஒரு லக்ஷ்மி திருவானவள் இருந்தாலோ கைங்கரியமாகிற சம்பத்து, அந்த செல்வம் வேண்டும். சத்து நாகவர ஸ்ரீமான்னு கஜேந்திர ஆழ்வானிடத்திலே பக்தியாகிற செல்வம் இருந்ததே, அது வேண்டும். விபீஷணஸ்து தர்மாத்மான், இந்த விபீஷணன் ஆகிற ஸ்ரீமான், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்னு அந்த விபீஷணன்ட்ட என்ன ஒரு ஸ்ரீ இருந்ததோ அது எமக்கு வேண்டும். அப்பேற்பட்ட ஸ்ரீ கைங்கரியம் ஆகிற திரு இருக்கே, அதை சுரக்கும், அது கிடைக்கும். அது மட்டும் இருந்தால் பொறுமா? ஞானம் வேண்டுமே. உணர்வும் சுரக்கும். உணர்வுனா என்ன? ஞானம். இப்ப எம்பெருமான் தான் சேஷி, அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்கிற இந்த ரெண்டு ஞானமும் வரும். அதற்கு அனுரூபமான அனுஷ்டானம் திரு கைங்கரிய செல்வம், இது ரெண்டும் உங்களுக்கு இந்த திருநாமமே சொல்லும். இப்ப எம்பெருமான் திருநாமத்துக்கு எவ்வளவு வைபவம் இருக்கு. இப்ப ஹரிநாமோச்சாரணம்ங்கிறது இந்த கலியை போக்கும்னு எல்லாரும் சொல்கிறார்கள். உண்மையை நான் சொல்கிறேன், ஹரிநாம உச்சாரணத்தை விட அந்த ஹரிபக்தர் ஆகிற இந்த எம்பெருமானாரினுடைய ராமானுஜ நாம உச்சாரணம், இப்ப ராமநாம உச்சாரணத்தை காட்டிலும் ராமானுஜ நாம உச்சாரணம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. இந்த ராமானுஜனின் திருநாமத்தை உச்சரித்தால் உங்களுக்கு கைங்கரியமாகிற செல்வம் கிடைக்கும். அதற்கு மேல உணர்வும் சுரக்கும், ஞானமும் கிடைக்கும். இது மட்டும் இருந்தால் வருமா? இது வருவதற்கு தடையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு நம்முடைய பாபங்கள். இருவினை பத்தர இருவினை பத்தர ஓடும்னு அருளி செய்கிறார். இருவினை பத்தர ஓடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மகா பாபங்கள் எல்லாம் தானே அஞ்சி ஓடி போயிடுமா. பற்றே இருக்காது, சவாசனமாக விட்டு ஓடிடும். இப்ப இது வரத்துக்கு தடையே என்ன? பாபங்கள் தானே, பாபங்களே இல்லாம போயிடும். அதனால சொல்லுங்க அப்படின்னு பிரயோஜனத்தை சொல்லிட்டே வந்தார். சரி, திருவரங்க தமுதனார் ராமானுசன்னு தன்னுடைய வாயால சொன்னார். சொல்லும் பொழுது அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது அப்படின்னா, சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். இப்ப வாயால ராமானுசான்னு சொல்ல புகில் சொல்ல தொடங்கரிச்சே அப்படியே வாயில அமுதமானது ஊறலையா? உங்களுக்கு வேற என்ன பிரயோஜனம் வேண்டுமா? ராமானுசான்னு ஒரு தடவை வாயில சொல்றச்சே அமுதம் ஊறலையான்னு கேட்கிறார். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே திருக்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார். இப்ப ஆழ்வாரினுடைய திருநாமத்தை சொல்லி முடித்த பிறகு என் நாக்கிலே அமுதம் ஊறுகிறதுன்னார் மதுரகவி ஆழ்வார். ஆனா இங்க திருவரங்க தமுதனார் என்ன சொல்றார்? ஆழ்வார் திருநாமத்துக்கு எவ்வளவு பலம்னா அதை சொல்லி முடிச்சாதான் அமுதம் ஊறும். எம்பெருமானார் திருநாமத்துக்கு எவ்வளவு பலம்னா சொலப்புகில். இப்ப நீ சொல்லணும்னு மனசுல நினைச்ச உடனேவே வாயில அமுதம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்ப சில வஸ்துக்கள்லாம் இருக்கும், சாப்பிட்ற வஸ்துக்கள். சில வஸ்துக்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படி இருக்கணும், அப்பா ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு தோணும். சில வஸ்துக்களை கண்ணால பார்த்த உடனே அப்பா இது ரொம்ப நன்னா இருக்குன்னு தோணும். சில வஸ்துக்களின் பேரை காதால கேட்டா போறோம், அப்பா அந்த பேரை கேட்ட உடனேவே நாக்குல எச்சல் ஊறுறதுன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ராமானுசன்கிற பேரை சொல்லணும்னு மனசுல நினைச்சா போறோம். நான் ராமானுசன்கிற பேரை சொல்ல போறேன்னு இரான்னு ஆரம்பிச்சா போறோம். அந்த ரான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வாயெல்லாம் அமுதம் ஊறாதா? சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும். அந்த வாக்கிலே அமிர்தமானது ரசமானது எல்லா இடத்திலும் நிறைந்து போய் விடுமா. இப்ப ராமானுசான்னு சொல்றது என்ன? கசக்கிறதா? இப்ப ஏதாவது ஒரு மகா வியாதிக்கு கசப்பான மருந்து கொடுத்தா சாப்பிட முடியாது. இப்ப அமுதத்தையே மருந்தா கொடுத்தா உங்களால சாப்பிட முடியாதா? இப்ப இந்த ராமானுசன் என்ன சொல்லுமினோ, ராமானுசன் ஒரு வாய் நீங்க சொல்லக்கூடாதான்னு கேட்கிறார் இந்த பாசுரத்தினாலே திருவரங்க தமுதனார். 44ஆம் பாசுரம். இப்படி லோகத்தால் எல்லாருக்கும் உபதேசித்தார் எம்பெருமானார் திருநாம வைபவத்தை. உடனே என்ன நினைச்சார்? எல்லாரும் ராமானுசன் ராமானுசன் வாயால கூப்பிட்டு
எல்லாரும் எம்பெருமானாரினுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ண தொடங்குவார்கள்னு நினைத்தார். ஆனா அது நடக்கல. லோகத்தவர்களுக்கு அதுல இஷ்டம் இல்லை. வேற என்னென்னவோ பண்ற, அதுல இஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதை பார்த்து தான் வருந்தி அருளி செய்கிறார் இந்த 44வது பாசுரத்திலே. இப்படி லோகத்தவர்கள் இருக்காளே அப்படின்னு வருந்துகிறார் திருவரங்க தமுதனார் 44ஆம் பாசுரத்திலே. சொல்லார் தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன் என்னருஞ்சீர் நல்லாறு பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பிக் கல்லார் அகலிடத்தோர் இது எது பேரென்னு காமிப்பரே. இந்த லோகத்துல எல்லாரும் எல்லாத்துலயும் காமம் வைத்திருக்கிறார்கள். ஆனா புருஷார்த்தம்னு எது நினைப்பா திருவரங்க தமுதனாருக்கு தெரியல. நான் ராமானுஜன் திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன், இத சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப அவர்களுக்கு வேற என்ன புருஷார்த்தமா இருக்கும்? எது பேரு? பேருனா புருஷார்த்தம். எது பேரு அவர்களுக்கு? இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அகலிடத்தோர், விஸ்தீரணையான பூமி. அகலிடம்னா ரொம்ப பெரிய பூமி, நிறைய பேர் இருக்கா. இருந்தாலும் இதுல அது புருஷார்த்தம்னு சாரமா ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த லோகத்துல சாரம்னே ஒண்ணு கிடையாது. எல்லாமே அசாரம் தான். இந்த லோகத்துல சாரம்ங்கிறதே கிடையாது. இந்த உலகத்துல சுகம்னே ஒண்ணு கிடையாது. எல்லாமே துக்கம் தான். சுகம்னு நாம் பிரமித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால இவ்வளவு பெரிய இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் குரோர் நாம சதா ஜபேத்துன்னு சாஸ்திரம் சொல்றது. அதை யாரும் பண்ணவில்லையே. அதை விட்டுட்டு எதை போய் இவர்கள் புருஷார்த்தம்னு நினைச்சுட்டு இப்படி இருக்கா தெரியலையே அப்படின்னு புலம்ப தொடங்கினார் திருவரங்க தமுதனார். அகரிடத்தோர் எது பேரென்னு காமிப்பரே. காமித்தல் இச்சித்தல். இப்ப எது ஆசைப்படுறானே தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டார். உடனே ஆச்சாரியர்கள்லாம் ஒரு தடவை சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப நீர் சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன், ஆனாலும் அவர்கள் படிக்க மாட்டேங்கிறா. நீர் என்ன சொன்னீர் அப்படின்னு அதை சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தவர்களுக்கு நான் என்ன தெரியுமா உபதேசிச்சேன் கேளுங்கோ. சொல்லார் தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன் என்னருஞ்சீர் நல்லாறு பரவும் இராமானுசன் திருநாமம்னு சொன்னேன். இப்படிப்பட்ட அந்த திருநாமத்தை நம்பி கல்லார் அகலிடத்தோர். நான் சொல்லுவதை நம்பி அவர்கள் கற்கவில்லைன்னு வருந்துகிறார் இந்த உலகத்தில் உள்ளாரை பார்த்து திருவரங்க தமுதனார். இப்ப எம்பெருமானார் எப்படிப்பட்டவர்னா சொல்லார் தமிழ் ஒரு மூன்னும், நல்ல சொல்லானது. அப்ப இந்த சொல் வளமானது ஆர்ந்து இருக்கக்கூடிய, நிரம்பி இருக்கக்கூடிய 3 தமிழ் ஒன்று. இப்ப இயல் இசை நாடகம்னு இருக்கக்கூடிய இந்த முத்தமிழ்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய தமிழ், அதை நன்றாக அறிந்தவரா எம்பெருமானார். இப்படி இல்லாமல் இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணுகிறார்கள்னா, சொல்லார் தமிழ் என்பதற்கு திருவாய்மொழி. அப்ப திருவாய்மொழி தானே தமிழிலே சிரேஷ்டமானது. இப்ப திருவாய்மொழின்னு அர்த்தம். ஒரு 3 அப்படின்னா அதோடு கூட இருக்கக்கூடிய 3 மற்ற 3000. ஆகையாலே 4000 பாசுரங்களையும் நன்றாக அறிந்தவர், ஆழ்வார்களின் அருளி செயல்களை நன்றாக அறிந்தவர்னு தாத்பரியம். சொல்லார் தமிழொரு மூன்னும். இதுக்கு மேல சுருதிகள் 4ம். இது மட்டும் கிடையாது, ஸ்ருதிகள் வேதங்கள்லாம் இருக்கே. இந்த வேதங்கள் எப்படிப்பட்ட பரம பிரமாணங்கள் ஆயித்தே. இந்த வேதங்களிலே 4 வேதங்களையும் நன்றாக கத்தறிந்தவர். ரிக்யஜு சாம அதர்வண ரூபமான 4 வேதங்கள் இருக்கிறது. அந்த சதுர்வேதங்கள் அதுதான் சுருதிகள் 4. ஸ்ருதின வேதம்னு அர்த்தம். இப்ப இந்த வேதங்கள் 4, இந்த 4 வேதங்களையும் எல்லையில்லா அறநெறி. அது மட்டும் கிடையாது, லோகத்துல தர்ம மார்க்கங்கள்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் தெரியும். எல்லைன்னா ஒரு அசங்கியாதமான எல்லையில்லா அறநெறி. இந்த உலகத்திலே எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு தர்ம மார்க்கங்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் எம்பெருமானாருக்கு தெரிந்தவர். தெரிதல்னா நன்றாக அறிந்தவர்னு அர்த்தம். இப்ப மணவாள மாமுனிகள் எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணுகிறார் பாருங்கோ. அலகலகாக ஆராய்ந்திருக்கும் அவராய். இப்படி அலகலகாக ஆராய்ந்துட்டாராம். தர்மநெறி தமிழ், தமிழுக்கு மேல இருக்கிற 4 வேதங்கள், அதற்கு மேல இருக்கிற தர்ம சாஸ்திரங்கள், இதற்கு மேல இருக்கிற இதிகாச புராணங்கள், அதற்கு மேல நியாய மீமாம்சாதி வித்யாஸ்தானங்கள் எல்லாத்தையும் அலகலகாக பகுதி பகுதியா பார்த்து ஆராய்ந்து வைத்திருக்கிறாரா எம்பெருமானார். அதுல இருக்கிற ஒவ்வொன்றும் தெரியும். இப்ப மீமாம்சை அப்படின்னு சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் மீமாம்சகர்களே தவறாக வியாக்கியானம் பண்ணும் இடத்தில் கூட மணவாள மாமுனிகள் இந்த சூத்திரத்துக்கு இவ்வாறாக வியாக்கியானம் பண்ணணும்னு அருணாதிகரணம் முதலான இடங்களிலே பற்பல இடங்களில் எம்பெருமானார் சரியான வியாக்கியானத்தை காட்டுகிறார்.
அதற்கு மேல வேதாந்திகள்னு வந்தா, வேதாந்திகள் இந்த அம்சத்திலே அத்வைதிகள் முதலானவர்கள்லாம் தவறாக புரிந்து கொண்ட அம்சத்தை எடுத்து இந்த ஸ்ருதிக்கு இப்படி வியாக்கியானம் பண்ண வேண்டும்னு அருளி செய்யக்கூடியவன். அதற்கு மேல வியாக்கரணம் சாஸ்திரம்னு வந்தா அங்கும் எது சரியாக இருக்குமோ அது எல்லாத்தையும் அறிந்து இருக்கக்கூடியவர். நியாய சாஸ்திரம்னு வந்தா இதுதான் பிரமாணங்கள் என்று, பிரமாண சாஸ்திரம் அல்லவா நியாய சாஸ்திரம், அந்த பிரமாணங்களிலே அனுமானமானது எப்படி வேலை செய்யும், பிரத்யக்ஷமானது எப்படி வேலை செய்யும், அதற்கு மேல உபமானம்னு ஒரு பிரமாணம் தனியாக உண்டா, 6 பிரமாணங்கள் உண்டா, அதெல்லாம் கிடையாது, 3 பிரமாணங்கள்னு நிச்சயித்து வேதத்தை தனி பிரமாணமாக வைத்து கொண்டு சப்த பிரமாணம், அனுமானம், பிரத்யக்ஷம்னு இந்த பிரமாண சாஸ்திரத்தையும் நன்றாக பார்த்து ஆராய்ந்து அறிந்து இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். இப்ப எம்பெருமானார் காண்பிக்கலன்னு எந்த சாஸ்திரமுமே நமக்கு தெரியாம போயிருக்கும். பிரமாண சாஸ்திரமும் தெரியாது, பிரமேய சாஸ்திரங்களும் நிறைய எதுவும் தெரியாம போயிருக்கும், சப்த சாஸ்திரமும் தெரியாது, வாக்கிய சாஸ்திரமும் தெரியாது, ஒன்னும் தெரியாம போயிருக்கும். ஆகையாலே தர்மசாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவர். அதற்கு மேல் அருளி செயல், தமிழுக்கு என்ன அழகான வியாக்கியானங்களை எல்லாம் அருளி செய்து வைத்திருக்கிறார் எம்பெருமானார். எம்பெருமானார் நிர்வாகம் ஒவ்வொன்றும் எவ்வளவு ரசகணமாக இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் எம்பெருமானார் அவருடைய திருஷ்டி அதுல பட்டுதுன்னா ரொம்ப ஆழமா பார்ப்பார். அதுல எவ்வளவு ஆழ் பொருளை நம்மால எடுக்க முடியுமோ அதை பார்ப்பார். அதற்கு மேல அதுல எவ்வளவு ரசமாக அர்த்தம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவார். இப்ப கீதா பாஷ்யத்துல எவ்வளவு உதாரணம் சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். இப்ப பூர்வபக்ஷிகள் எவ்வளவு ரசமே இல்லாதபடிக்கு வியாக்கியானம் பண்ணி இருப்பார்கள். எம்பெருமானார் பகவானினுடைய திருவுள்ளத்தை உட்கொண்டு இப்ப பகவத் குணங்கள் நன்கு பிரகாசிக்கும்படிக்கு எல்லா இடத்திலையும் வியாக்கியானம் பண்ணி அருள்வர் எம்பெருமானார். பகவத் குணங்கள் ரொம்ப நன்னா பிரகாசிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தமாக பார்த்து பார்த்து, இந்த சப்தத்துல இருக்கக்கூடிய பிரத்யங்கள்லாம் பார்த்து பார்த்து, அதனுடைய உபசர்க்கங்களை எல்லாம் பார்த்து பார்த்து, அதனுடைய அன்வயங்கள் எல்லாத்தையும் பார்த்து, இந்த மாதிரி வியாக்கியானம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம்படிக்கு கீதைக்கு எவ்வளவு அழகான வியாக்கியானம். அதை படிக்கும் பொழுதே அமுதம் ஊறும். அப்ப ரசிகர்களுக்கு அப்படி ஒரு ரொம்ப சுபமான ஒரு வியாக்கியானமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் திருவுள்ளத்திலே கொண்டு அருளி செய்கிறார். எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவர். அழகழகாக பார்த்திருக்க, ஒவ்வொரு பக்கம் பக்கமா அதை பார்த்து ஆராய்ந்து வைத்திருக்கிறாரா எம்பெருமானார். இப்ப இது சரி இது தப்புன்னு எல்லாம் தெரிந்தவர். அப்பேற்பட்ட ஒரு மகான் ஞானி எம்பெருமானார், சர்வஜர். இப்படி ஞானம் மட்டும்தான், குணங்கள் உண்டான குணங்களுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. எண்ணரும் சீர், எண்ணரும்னா எண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. என்ன தொடங்கலாம், மனதால எம்பெருமானாரினுடைய கல்யாண குணங்களை நினைப்போம், எம்பெருமானாரினுடைய திருமேனி சௌந்தரியத்தை நினைப்போம், எம்பெருமானாரினுடைய வாத்சல்யத்தை நினைப்போம்னு நான் தொடங்கலாம், முடிக்க முடியாது. தொடங்கலாமே தவிர முடிக்க முடியாது. மனதாலே நினைக்கலாம்னு தொடங்கினால் எண்ணரும், எண்ணி தலை கட்டி முடிக்க முடியாதபடிக்கு அனந்தமான கல்யாண குணங்களை உடையவர், கல்யாண குண சாகரராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். எண்ணரும் சீர் நல்லார். இப்படி ஒரு வியாக்கியானம். இந்த எண்ணரும் சீர்ங்கிறத எம்பெருமானாரோட சேர்த்து, இல்லைன்னா நல்லாறு பரவும் ராமானுசன், இப்ப நல்லவர்களாலே பரவக்கூடியவர்னு இருக்கே, அந்த நல்லாருக்கு இந்த எண்ணரும் சீர் விசேஷணமாக வைத்து கொண்டு, எம்பெருமானாரினுடைய சிஷ்யர்கள் இருக்கிறார்களே, எம்பெருமானாரை புகழக்கூடியவர்கள், அவர்களுடைய கல்யாண குணங்களே பரவ முடியாதுன்னு மணவாள மாமனிகள் அருளி செய்தாலே, வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத கதிதாகில நைச்ச பாத்திரம்னு எம்பெருமானாரினுடைய சிஷ்யர்கள், புறத்தாழ்வான் என்ன, முதலியாண்டான் என்ன, எம்பார் என்ன, அதற்கு மேல அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ன, புல்லான் என்ன, இவர்கள் ஒவ்வொருத்தரினுடைய கல்யாண குணங்களையும் நம்மால கணக்கிட முடியாது. அப்பேற்பட்ட கல்யாண குணங்களை உடையவராக இருக்கக்கூடிய நல்லார், இப்ப சத்துக்கள் சாதுக்கள் எல்லாரும் வரவும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்துதி பண்ணக்கூடிய எம்பெருமானார் ராமானுசன் திருநாமம். இப்பேற்பட்ட எம்பெருமானாரினுடைய திருநாமம் இருக்கிறதே, அந்த திருநாமத்தை நம்பி கல்லார். இப்ப நான் சொன்னேன், எனக்கு நடந்த பர்சனல் அந்த அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாளே மாதிரி என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை நம்பாமல் நம்பி கல்லார், ஐயோ கற்க மாட்டேங்கிறாளே, என் வார்த்தையை நம்ப கூடாதா, ராமானுசன் திருநாமத்தை சொல்லக்கூடாதா, இப்பேற்பட்ட எம்பெருமானார் திருநாமத்தை கற்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவ்விடத்திலே தாத்பரியமாக வருந்துகிறார் இந்த 44ஆம் பாசுரத்திலே திருவரங்க தமுதனார்.
இதற்கு மேல 45ஆம் பாசுரம். இந்த 45ஆம் பாசுரத்திலே என்ன அருளி செய்கிறார் அப்படின்னா, இப்படி லோகத்தை எல்லாம் பார்த்து அழுத்து போயிட்ட, லோகத்தை விடுவோம், நம்ம எம்பெருமானார் எப்படி வைத்திருக்கிறார், லோகமே வேண்டாம். தன்னை பார்த்தார் எம்பெருமானார், தன்னை பார்த்தா தனக்கு உபாயம் உபேயம் பேரு ஆறு இரண்டும் எம்பெருமானார் திருவடிகள்னு இருக்கு. இப்ப அத்தை சொல்லி ரொம்ப விலட்சணமாக தான் எம்பெருமானாரை போத்துகிறார். எம்பெருமானார் இருக்காரே, எம்பெருமானார் அவரிடத்துல விமுகனா நான் இருந்தேன், எம்பெருமானார்னாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்த என்னை கூட தனக்கு அந்தரங்க சிஷ்யராக மாத்தின்ட்டார். எம்பெருமானார் அந்தரங்க சிஷ்யர்களாக மாத்திக்கொண்டு தன்னுடைய திருவடிகளையே சரணமாக, தன்னுடைய திருவடிகளையே பிராபியமாக எனக்கு கொடுத்தருளினாரே. இந்த உபகாரத்தை மனசால நினைச்சேன், மனசால நினைத்து இத வாயால புகழணும்னு பார்த்தேன். ஆனா அந்த வாயால சொல்வதற்கு இந்த உபகாரத்தினுடைய பரம் தாங்கல, சொல்லுக்கு எட்டாது. சொல்லுக்கு எட்டாத ஒரு உபகாரம் எம்பெருமானார் பண்ணி அருளினதுன்னு அவர் பண்ண மகோபகாரத்தை நமக்கு காட்டுகிறார். இது நம் எல்லாரும் அனுசந்திக்க வேண்டிய பாசுரம். ஏதோ திருவரங்கத்தமுதனார் நமக்காகத்தானே அருளி செய்து வைத்திருக்கிறார், திறந்தோறும் அனுசந்திக்க வேண்டும். இப்ப நம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத காட்டி அருளுகிறார் இந்த பாசுரத்தினாலே. 45ஆம் பாசுரம். பேரொன்னு மத்தில்லை நின் சரணன்னி, அப்பேரளித்தற் காரொன்னும் இல்லை மத்தச் சரணன்னி, எண்ணி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுசா மெய்மை கூறிடிலே. எவ்வளவு அழகான பாசுரம். 45ஆம் பாசுரம். ராமானுசா இப்ப உடையவரை பார்த்து பேசுகிறார். எம்பெருமானாரே, உடையவரே, நின் சரணன்னி மத்து பேரு ஒன்றில்லை. எம்பெருமானாரே, உன்னுடைய திருவடிகளை தவிர மற்றொன்று பேரு கிடையாது, எனக்கு பிராபியம் கிடையாதுங்கிறார். இப்ப வேதாந்தங்கள் எல்லாம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையகான்னு பரமபதத்திற்கு செல்வதுதான் பெரிய பிராபியம்னு கூறுகிறது. ஆழ்வார்கள்லாம் பார்த்தா தனக்கே ஆக எனை கொள்ளும் இதே அப்படின்னு எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களைத்தான் பிராபியம்னு சொல்லுகிறார்கள். ஆனா எம்பெருமானார் அடியவர்களுக்கு எது பிராபியம்? எம்பெருமானார் திருவடிகளையே பிராபியம் அப்படிங்கிற அந்த ஒரு மகா அர்த்தத்தை காட்டி கொடுக்கிறார் நமக்கு. பேரொன்னு மத்தில்லை நின் சரணன்னி, அப்பேர் அளித்தற்கு அச்சரணன்னி மத் ஆறொன்னும் இல்லைங்கிறார். சரி, ஆறுன்னா என்ன? வழி, உபாயம். எம்பெருமானார் திருவடிகள் தான் பிராபியம் உபேயம்னு சொல்லி ஆயித்து. அந்த இடத்திற்கு உன்னை கூட்டின் போகக்கூடியவர் யாரு? எம்பெருமானார் திருவடியிலே உன்னை சேர்விக்க கூடியவர்கள் யாருன்னா அதுவும் எம்பெருமானார் திருவடிதான். அச்சரணன்னி, அந்த திருவடிகளை ஒழிந்து வேற என்ன எனக்கு உபாயம் இருக்கு? வேற உபாயமும் கிடையாது. இப்ப ஆளவந்தார் அருளி செய்தாரே, இந்த நாதமுனிகள் திருவடி இருக்கிறதே, அந்த நாதமுனிகள் திருவடிதான் இங்கும் அங்கும் நமக்கு சரணம்னு அருளி செய்தாரே. அந்த மாதிரி பரத்ர சாப்பி நித்தியம் எதிய சரணோ சரணம் மதியம்னு அருளி செய்தார். அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தா அது உபாயம், அந்த இடத்துக்கு போனா அது பிராபியம். ரெண்டுமே எம்பெருமானார் திருவடிகள் தான் என்று இப்பொருளை, இந்த மகா அர்த்தம், இது எவ்வளவு மகா அர்த்தம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே பிராபியம், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம், அதுவே நமக்கு வேண்டுவது அப்படிங்கிற இந்த பெரிய அர்த்தம் இது யாருக்கு கிடைக்கும்? மகா அர்த்தத்தை எம்பெருமானார் எனக்கு காட்டி கொடுத்தாருன்னு எம்பெருமானார் பண்ண உபகாரத்தை பேசுகிறார். சரி, இதுல என்ன உபகாரம் உமக்கு காட்டி கொடுத்தார் அப்படின்னா அதையும் அருளி செய்கிறார். தேரும் அவருக்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால். இத யாருக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னா தேரும் அவருக்கு, யாதாத்மிய ஞானத்தாலே விஸ்வசித்திருக்கும் அவர்களுக்கும். இப்போ உண்மையான அறிவு பெற்று எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு சொன்னா அப்படியே அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்கு சொன்னா அது ஒரு பெரிய உபகாரம் இல்லை. அவர்களுக்கு சொன்னார், தேரும் அவர்களுக்கு சொன்னார். அதை தவிர எனக்கும், இதுல ஒன்னுத்துலயும் நம்பிக்கை இல்லாத எனக்கு சொன்னியே, இது எவ்வளவு பெரிய உபகாரம். இப்ப அவர்களுக்கு சொல்லலாம், இவர்களுக்கு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு வாசியும் பார்க்கவில்லையே. இப்ப வரையாதே எம்பெருமான் எப்படி திருவிக்கிரமாவதாரத்திலே எல்லார் தலைகளிலும் திருவடி வைத்தானோ, இந்த மாதிரி என் திருவடிகளே பிராபியம், என் திருவடிகளே உபாயம்னு எம்பெருமானார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் சரி, விசுவாசஹீனனான என்னை போன்றவர்களுக்கும் சரி இப்படி காட்டி கொடுத்தாரே எம்பெருமானார் என்று அருளி செய்கிறார்.
தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த, உன்னையே கொடுத்த, எனக்கு தன்னை தந்த கற்பகம்னு பகவானை ஆழ்வார் அருளி செய்கிறார். அந்த மாதிரி எம்பெருமானார் தன்னையே கொடுத்து விட்டார். செம்மை, செம்மைன நேர், மெய்மை கூறிடில். இப்பேற்பட்ட உபகாரம் இருக்கே, அதை நான் நேரா உண்மையாக வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எம்பெருமானார் பண்ண உபகாரம் இருக்கே, அதை என் வார்த்தையினால நான் வர்ணித்து பெருசா சொல்லணும்னு நினைத்து வார்த்தையினால சொல்ல புக்கேன். உண்மையா சொல்லணும்னு நினைச்சு ஆரம்பித்தா சொல்லால் கூறும் பரமன்னு அப்படின்ட்டு. வாக்கால சொல்றதுக்கு அதனுடைய பாரம் தாங்காது, என்னுடைய வாக்குக்கு அந்த பாரம் தாங்காது. உபகாரத்தினுடைய பாரம் இருக்கிறதே, உபகாரம் எவ்வளவு பெரிய உபகாரம்னா என் வாக்குக்கு அடங்காது, என் வாக்குக்கு அடங்காது. வாசகம் செய்வது நம்பரமே அப்படின்னு திருத்திருத்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்த. இப்ப எம்பெருமான் பண்ண உபகாரம் இருக்கே, பிறந்தவாறுன்னு அவன் பிறந்த உபகாரம், அதை நம்மால வாசகத்தினாலே சொல்ல முடியாது அப்படின்னு நம்மாழ்வார் எம்பெருமானிடத்திலே அருளி செய்ததை இவர் எம்பெருமானாரிடத்திலே அருளி செய்கிறார். கூறும் மெய்மை கூறிடில் சொல்லால் கூறும் பரமன்னு. வார்த்தையினால, வாச்சா வியவஹரிக்கைக்கு சக்கியமாகிறது இல்லைன்னு அருளி செய்கிறார். வாயால சொல்ல முடியல. என்ன அவ்வளவு பெரிய உபகாரம், என்ன வார்த்தை போட்டு சொல்றது? வார்த்தைன்னு போட்டா அதனுடைய தன்மையை குறைப்பதாக ஆகுமே தவிர பெரிதாக்குவதாக ஆகாதே, முழுக்க சொல்லி முடிக்க முடியாதே. ஆகையாலே கூறும் பரமன்னு அப்படின்னு சொல்லி முடித்திட்டார். என்னால கூற முடியாது, எம்பெருமானார் திருவடிகளே உபாயம், எம்பெருமானார் திருவடிகளே பிராபியம்னு இந்த எம்பெருமானாரை எனக்கு எம்பெருமானாரே கொடுத்தார். எம்பெருமானார் தன்னைத்தானே எனக்கு கொடுத்தாரே, இந்த உபகாரத்துக்கு மேல என்ன உபகாரம் வேண்டும்? இதற்கு மேல ஒரு உபகாரம் யாராவது பண்ண முடியுமா இந்த உலகத்துல? பகவான் தானும் பண்ணிடுவானா? பகவான் தன்னைத்தானே கொடுப்பான். எம்பெருமானாரை காட்டிலும் பகவான் உயர்ந்தவனான். எம்பெருமானார் திருவடிகளின் சுவை அறிந்தவர்களுக்கு பகவத் விஷயம் என்னைக்கும் ரசிக்காது. எம்பெருமானார் திருவடிகளே பிராபியம் பிராபகம்னு இருக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்கள் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகோபகாரத்தை ஏதோ கூறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் போன்றவர்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு கொடுத்திருக்கிறாரே, எனக்கும் அப்படின்னு அருளி செய்கிறார் தன்னுடைய நைச்சியத்தை. இப்படி ஒரு மகோபகாரம் இந்த உலகத்திலே உண்டா? இதை என்னுடைய வாயால சொல்ல முடியுமா? முடியவே முடியாது என்று ரொம்ப ஆச்சரியமாக திருவரங்கத்தமுதனார் 45வது பாசுரத்திலே எம்பெருமானார் திருவடிகளே உபாயம், அவர் திருவடிகளே உபேயம் என்கிற இந்த அர்த்தத்தை நமக்கெல்லாம் நிச்சயித்து காட்டி அருளினார். அத்த அழகாக வியாக்கியானத்தை கொண்டு இந்த 5 பாசுரங்களையும் அனுபவித்தோம். இதிலே குற்றம் குறை இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.